ஸோ வெல்கம் டு ஷார்ட் ஃபன் லீஸ் பாட்காஸ்ட் சீரிஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செல்வம் சார்ட்ட வந்து டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கொஷின் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு எதனால இம்பார்ட்டன்ஸு? ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் முதல்ல ஏன் ஃபிலிம் மேக்கர் ஃபாலோ பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை எங்கே ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆடியன்ஸு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸோட ஸ்கோப்பே இல்லை, இது அவார்டு வாங்குறதுக்கான ஸ்கோப்பே இல்லைன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸாக கம்ப்ளீட்டாக அவாய்டே பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இதை எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துட்டு ரிவ்யூ ஃபீட்பேக் கொடுக்கணும், ஏன்னா நான் ஒரு புது ஜானரில் ட்ரை பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஏஐ வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் ஆல்ரெடி ஃபிலிம் மேக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களும் அங்கே வருவாங்க. க்ரியேட்டர்ஸாக சொல்கிறேன், அவங்களும் வருவாங்க. இப்போ தான் கற்றுட்ருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸும் வருவாங்க. இப்போ கற்றுட்ருக்கிறவர் உங்களை பார்த்து, ஓ இப்படியெல்லாம் ஷார்ட் வைக்கலாமா, இப்படியெல்லாம் இந்த படத்தை இந்த ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போகலாமா அப்படிங்கிற லேர்னிங்கும் புது ஆளுங்களுக்கு கிடைக்கும். பழைய ஆளுங்களும் இப்படியும் கூட ட்ரை பண்ணலாம், ஒரு கதையை இப்படியும் சொல்லலாம், ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஃபார்மெட்டில் சொல்லி முடிச்சிருப்பார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட பாட்காஸ்ட் மேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிவிஎம்க்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும், மணிரத்னத்துக்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும், மாரி செல்வராஜுக்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல். இந்த மேக்கிங் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாருமே கதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பெட்டராக பொசிஷன் பண்ணுறதுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரியான ரைட் பிளாட்ஃபார்ம் தான் வேணும். ஓகே. ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னா, இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து மூவி சப்மிட் பண்ணுறது நார்மலாக எல்லாருமே வந்து பண்ணலாமா, இல்லை வந்து ஃபேமஸான க்ரியேட்டர்ஸா, இல்லை வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸா? இல்லை, எல்லாருக்குமான இடம் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இப்போ எப்படி தேட்டர் வந்து எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற, காமன் மேன் கூட போய் தேட்டரில் ஒரு படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், என்டர்டெயின் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான, எல்லா க்ரியேட்டர்ஸ்க்குமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நான் ஆல்ரெடி நிறைய அவார்ட்ஸ் வாங்கி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் க்ரியேட்டர்ஸ் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை யூஸ் பண்ணணுங்கிற நீடும் இல்லை. ஸோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ரெடி ஆகிறீங்க, ஓகே, அதை பொறுத்து தான் இந்த டிஃப்ரென்ஷியேஷனே மாறுது. நான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பீப்புளை மீட் பண்ண போகிறேன், ஃபீட்பேக் வாங்க போகிறேன். இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் இயர்லி ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு அஜெண்டாவாக வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் மெச்சூரான ஃபிலிம் மேக்கர்ஸில், நான் ஆல்ரெடி 4-5 படம் பார்த்துட்டேன், நிறைய ஸ்டேஜ் ஏறி அவார்ட்லாம் வாங்கிட்டேன், என் படத்தை யாராவது வாங்குவாரா, இல்லை இன்னும் கொஞ்சம் சீனியர் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர்டிஸ்ட்கிட்ட நம்மளால் கனெக்ட் கிடைக்குமா? ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே கனெக்ஷன்ஸ்லேயும் நெட்வொர்க்கிங்லேயும் தான் ட்ராவலே ஆகுது. ஸோ அப்போது என்னோடய ஜேர்னியில் நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட அஜெண்டாவும் வேறு மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ த தேர்ட் கொஷின் என்னென்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஒரு ஃபிலிமை சப்மிட் பண்ணும்போது பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிய மிஸ்டேக் வந்து என்னென்னா, அசெட்ஸை வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதது ஒரு பெரிய மிஸ்டேக். அது மாதிரி நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ரிவ்யூ ரேட்டிங்ஸ்க்கு வந்து ரொம்பவே லோ ப்ரியாரிட்டி கொடுக்கறதில்லன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபன்லி இது வரைக்கும் 8 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரன் பண்ணியிருக்கோம். சம்மர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அனுவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு 2 சீசனில் எவ்ரி இயர் நம்ம வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம நடத்திட்டுருக்கோம். இதில் இருக்கிற பெஸ்ட்டு ஃபிலிம்ஸை வந்து நாங்கள் வந்து நம்ம ஓடிடியில் ரிலீஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஹேட் அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஃபெஸ்டிவல்ஸில் போய் என்னோடய படத்தை வந்து நான் கொண்டு போயிட்டு இதை சேர்க்கும்போது அந்த ஃபெஸ்டிவல்ஸோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஃபெஸ்டிவல் என்ன இன்டென்ஷனோடு நடத்துகிறாரு, அது அவார்டு கொடுக்கறதுக்காக நடத்துகிறாரா, இல்லை நெட்வொர்க்கிங்காக நடத்துகிறாரா, இல்லை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி நிறைய பேர், இப்போ சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் 1 வாரம் நடக்கும், சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் 3 ஹவர்ஸில் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸோட குவாலிட்டியையும் அதோட இன்டென்ஷனையும் பார்த்துட்டு தான் நீங்கள் அதை அப்ரோச்சே பண்ண ஆரம்பிக்கணும். வெல் செட் சார்.
ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபிலிமாக சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ரோகிராமர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணுற ப்ரோகிராமர் அண்ட் ஆல்சோ த ஜூரி மெம்பர்ஸ் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிரேட் கொஸ்டின். ஸோ இந்த ஜூரி மெம்பர்ஸ் ஆல்வேஸ் லுக் ஃபார் அ குட் கான்டென்ட் தான். இப்போது ஷார்ட் ஃபிலிம் நடத்துகிற ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் 10 தல டைரக்டர் கிருஷ்ணா, ஓப்லி என் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவருமே எங்களோட ஜூரி மெம்பர். ஸோ அவரும் வந்து செல்வம் இந்த சீசனில் நல்லா கண்டென்ட் வந்திருக்கு, இல்லை இந்த சீசனில் வந்த கண்டென்ட்டே சுத்தமாக ஒன்றுமே ஒப்பேரில், என்ன பண்ண போகிறீங்க, வேணால் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்ட்ரிஸ் வாங்கிக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஜூரிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் ஆஃப் கண்டென்ட் தான் முக்கியம். ஏன்னா அவங்க ரைட் டேலண்ட்டை உள்ளே கொண்டு வந்து ரெகனைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் ஆடியன்ஸுக்கும் என்ன தேவைன்னா, அன்றைக்கி டேக்கு நான் என்னோடய டைம் மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே வரேன், அதில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியான ஃபீல் எனக்கு கிடைக்குதா, இந்த இது இவங்க 2 பேர்த்துக்கும் இதுதான் அஜெண்டாவாக இருக்கும். மீன்ஸ் இது நடந்தால் அவங்க ஹாப்பி ஃப்ரம் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே சார். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் வில் பி, ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபிலிம் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து வின்னிங் மட்டும்தான் மோட்டிவாக இருக்கணுமா? இல்லை, வின்னிங்கும் ஒன் ஆஃப் த மோட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு படம் எடுத்துட்டோன்னா, எஸ் படத்தை வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸில் காமிச்சு, இப்போது நிறைய பேரோட யூடியூப்லலாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை ஓடிடிலேயே நீங்கள் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த இது வந்து போஸ்டர்ஸே வந்து நிறைய லாரல் சிம்பிளாக இருக்கும். இத்தனை ஃபெஸ்டிவல்ஸில் செலக்ட் ஆகிருக்குன்னே சில பேர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை இதில் அவார்ட் வின்னிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அவார்டு வின்னிங்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து என்னோடய டைம் அண்ட் எஃபர்ட்டை போட்டு அந்த படத்தை பார்க்க போகிறேன்னா ஆல்ரெடி அவார்டு வின்னிங் கண்டென்ட்னா சரி ஒர்த்தாக இருக்கும். எனக்கு வந்து நீங்கள் இந்த படம் ஒர்த்துன்னு சொல்லாமலே நான் அதை பார்த்து புரிஞ்சுக்குவேன். அந்த போஸ்டர்ஸ் வச்சே என்னால் புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போதும் இது ஜென்ரலாக ஒரு தமிழ் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாமல் இது அவார்ட் வின்னிங் தமிழ் ஷார்ட் ஃபிலிம், இல்லை 50+ அவார்ட் வின்னிங் தமிழ் ஷார்ட் ஃபிலிம்னு போடும்போது 50 அவார்டு வாங்கியிருக்கா, சரி அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இது லிட்ரலாக வியூவர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு வேலை. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து கெயின்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலான்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வர மூவிஸ் எல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் வின்னிங் அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இன்டென்ஷன் வந்து நெட்வொர்க்கிங்காக இருக்குது. இல்லை நான் வந்து இந்த படத்தை வந்து ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் வருவாங்க. ஏன்னா தியேட்டர் ஓனர்ஸும் வந்து அடுத்து கிரியேட்டர்ஸ் யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. சில பேர் தியேட்டர் ஓனர்ஸே மூவி ஃப்ரீக்காக இருப்பாங்க. ஜாலியாக போய் ஒரு 2-3 நாள் படம் பார்க்கலாம்ப்பா ஃபெஸ்டிவல்ஸில், இது வரைக்கும் தியேட்டர்லேயே பார்க்காத படங்கள், ஓடிடிலே பார்க்காத படங்களையும் இது பண்ணுவாங்க. அது சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அது ஒரு ரூல்ஸாகவே போடுவாங்க. எப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிக்கக்கூடாது, ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் தூக்கிடணும், எங்கள் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வரைக்கும் அது வெளியில் வரக்கூடாது. ஏன்னா இந்த படத்தை நான் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துட்டேன், அதே திருப்பி ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணுறாங்க. பட் அதனால் என்ன இம்பேக்ட் இருக்குது? ஸோ வந்து பார்க்குற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை வந்து நம்மளை மாதிரியே படம் எடுத்த மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அவங்க படத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணாங்க, அதில் என்ன சக்ஸஸ் ஆனாங்க, ஃபெயிலியர் ஆனாங்க, அந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கிங் ஒரு ஊருக்குமே மாறும். இப்போ நம்ம ஊரில் நம்ம ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுறோன்னா இதே ஃபாரினில் வேறு மாதிரி அதை அப்ரோச் பண்ணுவாங்க. அங்கே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், லாஸு, அக்ரிமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக. ஓகே சார். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின், ஆஸ் அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசராக நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர் வந்து உங்களுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இது அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா, ஓகே உங்களோட படத்தை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போகிறீங்க. அப்போ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாரு உங்களை, அதாவது அந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இது ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் கேட்டகரினே ஒன்று இருக்கும். இப்போ வந்து நிறைய அவார்டு கேட்டகரிஸ் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அதாவது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் 1, 2, 3 கொடுப்பாங்க. பெஸ்ட்டு ஆக்டர், ஆக்ட்ரஸ், சைல்டு ஆர்டிஸ்ட்டு, பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபர், எடிட்டரு, பெஸ்ட்டு ஏடி,
இந்த மாதிரி நிறைய அவார்டு கேட்டகரி இருக்கும். அதில் பெஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸில் அவார்டு கேட்டகரி இருக்கும். சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஏஐ ஃபிலிம் மேக்கர், பெஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர், இல்லை வந்து ஸ்பெஷல் மென்ஷன், இந்த மாதிரி நிறைய அவார்டு கேட்டகரிலாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நாமினேட் பண்ணும்போதே நான் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர், எனக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அதை நல்லா ரிசர்ச் பண்ணி தான் சப்மிட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வரல ரேண்டமாக அனுப்பிச்சிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த பக்கமும் ரிசல்ட்டே வராது. ஸோ உங்களுக்கு இருக்கிற என்ட்ரி ஃபீஸ்க்கு நீங்கள் காசு தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தேர் இஸ் நோ ரிசல்ட்ஸ். அப்போ என்ன அவார்டு கேட்டகரியில் ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் நான் போட்டால் எனக்கு வந்து அதில் ஜெயிக்கக்கூடிய கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டும் போடுங்க, டெஃபினட்டாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். Okay, thank you for the podcast, sir. We'll meet you in the next video. If any doubts, comment below. Thank you.